கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 4:3, Matthew 4:3. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். சாத்தா முதல்ல எங்க கேட்கிறான்னா, என்ன எப்பொழுதுமே என்ன செய்வான்னா, தேவனுடைய வார்த்தையில சந்தேகத்தை கொண்டு வருவதுதான் சாத்தானுடைய முதலாவது யுக்தி. அது ஆதியிலிருந்தே அப்படித்தான். இங்கே இயேசு கிறிஸ்துட்ட என்ன சொல்கிறான், முதல்ல நீர் தேவனுடைய குமாரனை ஆனால். நம்ம மத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? இந்த 40 நாளைக்கு முன்னாடி யோர்தான் நதியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு வெளியே வர்றார். அப்படி அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன நடக்கிறது? அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. என்ன? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய குமாரன் மாத்திரமல்ல, என்னுடைய நேசகுமாரன், இவர் பேர்ல நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சத்தம் வெளியரங்கமாக கேட்குது. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் என்ன? இப்போதானே அவருக்கு நல்லா தெரியும். நம்ம பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது எப்படி அவர் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஒரு மனித ரூபமாக வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா 6வது வசனம் பாருங்க, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு மனுஷனா வந்தார். இங்கே இயேசு கிறிஸ்துட்ட என்ன, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். இப்போதானே சத்தம் வந்துச்சு, அவருக்கும் தெரியும் தானே. அப்போ என்ன, நீ உண்மையிலே தேவனுடைய குமாரனா? அப்போ நீ ஆண்டவர் உனக்கு சொன்னாரா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை சந்தேகிக்கக்கூடியதா. ஆதியில் ஆதாம்கிட்ட சாத்தான் என்ன பண்ணா? ஏவாள்கிட்ட போய், இந்த மரத்தில் உள்ள கனியை நீ புசிக்கக்கூடாதா? ஆமாம், புசிக்கக்கூடாது. ஏன்? அவர் சொல்லியிருக்காரு புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. உடனே என்ன சொல்கிறான்? நீ இதை புசிச்சா நீ அவரை போல ஆயிடுவ. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம் 28வது வசனத்தில் என்ன சொன்னார்? தமது சாயலாகவும் தமது ரூபமாகவும் மனுஷனை படைப்போம் என்று தான் சொன்னார். தேவ சாயலாக தான் படைச்சாரு. இப்போ நீ தேவனுக்கு சமமாவ. அவங்க ஏற்கனவே தேவன் கூட தான் இருக்கிறாங்க, தேவன் கூட தான் வாசமாக இருக்கிறாங்க, தேவனுடைய சாயலில் தான் படைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் சாத்தான் போய் அங்கே என்ன சொல்கிறான்? நீ தேவனுக்குரியவனாக இருந்தா. அப்போ எப்பொழுதுமே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை சந்தேகத்தை கொண்டு வருவதுதான் சாத்தானுடைய முதலாவது யுக்தி. அதை இயேசு கிறிஸ்துகிட்டே என்ன சொல்றான்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்? இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். எங்கேயுமே பிரமாணங்கள்ல நீ கல்லை அப்பமா மாற்றக்கூடாதுன்னு எங்கேயும் இல்லை. ஆனா என்ன, அவரால் செய்ய முடியும் தெரியும், அவருக்கு அதற்கான வல்லமை இருக்குன்னு தெரியும். ஆனா எங்க அவனுடைய சொல்லை கேட்டு கீழ்ப்படிந்தால் அவனுக்கு கீழ்ப்படுகிறவராய் மாறிவிடுவார். அதனால தான் தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்கும்படியான கொண்டு வருகிற முதலாவது சோதனை. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இதே சோதனை தாங்க உங்களுக்கும் எனக்கும். இன்றைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தையை சரியாக அறிந்து கொள்ளாதனால நிறைய பேர் நீ கர்த்தரை விட்டு தூரமாக போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தெரியறதில்லை. மாறாக அவங்க என்ன நினைக்கிறாங்க? என்ன பைபிளில் 1-2 பிழை இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். கிடையவே கிடையாது. நீங்கள் நன்றாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்முடைய வேத வசனம் பரிசுத்தமானது, 7 முறை புடமிட்ட பொண்ணுக்கு ஒப்பானது. நம்முடைய வேத வசனத்தில் எந்த பிழையும் கிடையவே கிடையாது. ஏன்னா இன்றைக்கு இஸ்லாமை சேர்ந்த சகோதரர்கள் என்ன சொல்லுவாங்க? அவங்க இயேசு கிறிஸ்து 3 நாள் உயிரோட 3 நாள் மரிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. 3 நாள் மரித்து 3 நாள் ஆகலை அப்படின்னு. அவர் மரிக்கவே இல்லைம்பாங்க. அதுக்கு என்ன கேட்பாங்க? யோனா உயிரோடு இருந்தாரான்னு கேட்பாங்க. மீன் வயிற்றுல. நம்ம ஆரம்பது எப்போவுமே மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து அவர் முழங்கால் போட்டு அவர் ஜெபம் பண்ணுற மாதிரியே பார்த்ததுனால நம்ம ஆமான்னு சொல்லுவோம். அப்போ உடனே சொல்லுவாங்க, உங்கள் இயேசு கிறிஸ்து சொன்னார் யோனாவின் அடையாளம் தவிர வேறு அடையாளம் கொடுக்கப்படாதுன்னு. உங்கள் இயேசு கிறிஸ்து சாகவே இல்லை அப்படிமா. அடுத்து 3 நாள் எப்படி? 3 நாள் 3 இரவு மனுஷகுமாரன் பூமியின் வயிற்றில் இருப்பார்னு 14 முறை சொல்லியிருக்கிறார். அதை உடனே சொல்லுவான், இந்தந்த இடத்துல சொல்லியிருக்குன்னு.
ஆனால் அவங்க இயேசு கிறிஸ்து எப்போ இறந்தாருன்னு நீங்கள் வெள்ளிக்கிழமை சொல்லுவீங்க. அவன் சொல்லுவான், வெள்ளிக்கிழமை செத்தா எப்படி ஞாயிற்றுக்கிழமை வரும்? 3 நாள் வரும். இதுவா வெள்ளிக்கிழமை ஒரு நாள், சனிக்கிழமை ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள். உடனே அவன் சொல்லுவான், ஒரு நாளைக்கு பகலுக்கு 12 மணி நேரம் இருக்குன்னு உங்கள் பைபிள்லே யோவான் 11வது அதிகாரத்தில் இருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு. உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க? பைபிளில் இப்பெல்லாம் இருக்குன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. கிடையவே கிடையாது. நம்ம சேனலில் இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி வாரங்களில் இதை பூரா நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அதை கேளுங்க. அப்போ என்ன, சாத்தான் தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்கும்படி கொண்டு வரும்போது நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள். வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ சாத்தானுடைய அதே யுக்தியை இன்றைக்கும் பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆதாமாய் இருந்தாலும் சரி, 2வது ஆதாம் என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துவாய் இருந்தாலும் சரி, எங்களிடமும் அதே தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்கக்கூடிய காரியத்தை செய்கிறான் என்பதை புரிந்து கொண்டோம். அதிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.